Taste the Daily. நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருண். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் பல்வேறு விவசாய அமைப்புகளுடைய பிரதிநிதிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் பல்வேறு கோரிக்கைகளை விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள், அதே போன்று தொழில்துறையை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் இதுபோன்று ஆளுகிற அரசு மின் கட்டண உயர்வை அதிகமாக உயர்த்தி இருக்கிறது. இதனால் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் பல்வேறு பாதிப்புகளுக்கும் நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். அதே நேரத்திலே மாதம் ஒருமுறை மின் கட்டணம் அமல்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியை கூறிவிட்டு இன்றைக்கு எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் இந்த அரசு இருக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு 2026 கண்டிப்பாக வருவீர்கள். மாதம் மின் கட்டணத்தை அமல்படுத்த வேண்டும். அப்போதுதான் இருக்கக்கூடிய குளறுபடிகள், குறிப்பாக அதிக கட்டணம் வசூலிப்பு, முறைகேடான கட்டணங்கள் வசூலிப்பு போன்ற பல்வேறு முறைகேடுகளை சரி செய்ய முடியும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற விவசாயிகள், காவிரி இந்த டெல்டா விவசாயிகளுடைய சங்கங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு விவசாய அமைப்புடைய பிரதிநிதிகளை சார்ந்தவர்கள், விவசாயம்தான் தஞ்சை மாவட்டங்களுடைய பிரதான தொழிலாக இருக்கிறது. இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக தஞ்சையை பொறுத்தளவிற்கு ஏற்றுமதி என்பது இங்கு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே விளையக்கூடிய நெல் முதற்கொண்டு அந்த அரிசி உள்ளிட்ட பல்வேறு உணவு தானிய பொருட்களை உலக அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு உதவ வேண்டும். அந்த 2026 அது சாத்தியப்படும். அதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனையெல்லாம் கேட்டுக்கொண்டே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம். 2026 உங்களுடைய ஆதரவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அப்போது இந்த கோரிக்கைகள் எல்லாம் முழுமையாக நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்கிற அந்த உறுதியை அந்த விவசாய பிரதிநிதிகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய வந்திருந்த தொழிலாளர் பிரதிநிதிகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசுகிற போது இந்த உறுதியை அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இடங்களெல்லாம் பல்வேறு இடங்களில் அந்த உற்சாகமான எழுச்சியான வரவேற்பு என்பது இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பாகத்தினுடைய 14வது நாளாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பல்வேறு அந்த சட்டமன்ற தொகுதிகளை நேற்றைய தினம் சென்று எழுச்சி உரை ஆற்றினார்கள். இன்றைக்கும் பட்டுக்கோட்டை, அதே போன்று பேராவூரணி, ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.